சுற்றில் பங்கு பெற்று முதலாவது போட்டியாளர் யார் என்று பார்ப்போமா? வாழ்த்துக்கள். இவருடைய புள்ளிகளை பார்த்துக் கொள்வோமா? வாழ்த்துக்கள். இசைப்பரவாக நிகழ்ச்சியில் இரண்டாவது குழுவினருடைய போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த இரண்டாவது சுற்றில் பங்கு பெற்று அடுத்த போட்டியாளர் யார் என்பதை பார்ப்போம். गणनाथने गुणपोदने गणनाथने गुणपोदने गजमामुग गदिनीया गणनाथने गुणपोदने गजमामुग गदिनीया गणनाथने गुणपोदने गजमामुग गदिनीया गणनाथने गुणपोदने இணையே இல்லா பெருவாழ்வினை இணையே இல்லா பெருவாழ்வினை இணையே
இல்லா பெருவாழ்வினை இனி தீயுமோ தனி நாயகா இனி தீயுமோ தனி நாயகா கணநாதனே குண போதனே கணநாதனே குண போதனே கஜமமுக அதினியா கணநாதனே குண போதனே சதுர்வேதங்கள் ஓம் ஓம் என துதி பாடிடும் பரம் ஜோதியே சதுர்வேதங்கள் ஓம் ஓம் என துதி பாடிடும் பரம் ஜோதியே பதமாமலர் பதமாமலர் தொழுதேனையா பதமாமலர் தொழுதேனையா பரிந்தேயருள் செய்வாய்மையா பரிந்தேயருள் செய்வாய்மையா கணநாதனே குண போதனே கணநாதனே குண போதனே வாழ்த்துக்கள். இவருடைய புள்ளிகளை பார்த்துக் கொள்வோமா? வாழ்த்துக்கள். அடுத்த போட்டியாளர் யார் என்பதை பார்ப்போம். கருணை தெய்வமே கற்பகமே கருணை தெய்வமே கற்பகமே காண வேணும் முந்தன் பொற்பகமேயு கருணை தெய்வமே கற்பகமே காண வேண்டும் முந்தன் பொற்பதமே யூ கருணை தெய்வமே கற்பகமே யுருதுணையாக்கையன் உள்ளத்தில் அமர்ந்தாய் யுருதுணையாக்கையன் உள்ளத்தில் அமர்ந்தாய் உன்னை அன்றி வேறு யாரோ எந்தாய் உன்னை அன்றி வேறு யாரோ எந்தாய் கருணை தெய்வமே கற்பகமே காண வேண்டும் முந்தன் பொற்பதமேயு கருணை தெய்வமே கற்பகமே ஆனந்த அளித்திடல் வேண்டும் அன்னையை மீது இரல் வேண்டும் ஆனந்த
வேண்டும் நாளும் முன்னை தொழுவிதல் வேண்டும் நாளும் முன்னை தொழுவிதல் வேண்டும் நல்லவுடன் வாழ்வார் அருளல் வேண்டும் நல்லமுடன் வாழ்வார் அருளல் வேண்டும் கருணை தெய்வமே கற்பகமே காண வேண்டும் முந்தன் பொற்பதமேயூ கருணை தெய்வமே கற்பகமே இங்கே மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள். இவருடைய புள்ளிகளை பார்ப்போம். மிக்க மகிழ்ச்சி. இசைப்பிரவாகம் பாடல் போட்டியின் முதலாவது சுற்றில் அனைத்து போட்டியாளர்களும் தம்முடைய ஆற்றல்களை வழிகாட்டி பாடும் ஆற்றல்களை வழிகாட்டி உங்களை மகிழ்வித்திருப்பார்கள். இந்த 2 சுற்றிலும் இருந்து ஒவ்வொரு குழுவிலும் இருந்து 10 பேர்கள் 10 போட்டியாளர்கள் அடுத்த சுற்றால இறுதி சுற்றுக்கு எடுத்து செல்ல போகின்றார்கள். இப்பொழுது உங்கள் எல்லோரும் கையிலுமே எல்லோருடைய புள்ளிகளும் இருக்கின்றன. எனவே ஆகக்கூடிய புள்ளிகள் பெற்ற முதல் 10 இடத்தில் உள்ள 10 பேரும் அடுத்த சுற்றான இறுதி சுற்றுக்கு எடுத்து செல்ல போகின்றார்கள். அவர்கள் யார் என்பது உங்களுக்கு ஒரு தெரிந்திருக்கும். இருந்தாலும் அந்த பட்டியல் என்ன என்பது நிச்சயமாக உங்களுக்கு தருகின்றோம். நமது யூனிட்டி அமைப்பின் வாட்ஸ்அப் குரூப்பில் நிச்சயமாக வெளியிடப்படும். வெற்றி என்பது ஒரு மனிதனுக்கு அடையாளம் அல்ல, மேடை ஏறுவதுதான் அடையாளம். வெற்றி என்பது அது ஒரு அங்கீகாரம் என்று எடுத்துக்கொள்ளலாம், அங்கீகாரமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அடையாளம் என்பது மேடை ஏறுவது தான். இவருக்கு பாட தெரியும், இவருக்கு கலை இருக்கிறது, இவருடைய திறமை இருக்கிறது என்பது மேடையில் தான் காட்ட முடியும். அது வெற்றியில் காட்டுவதல்ல. வெற்றி என்பது ஒரு அங்கீகாரம் மட்டும்தான். எனவே மேடை ஏறிவிட்டீர்கள், உங்களுக்கு அடையாளம் கிடைத்து விட்டது, மக்களிடம் உங்களில் ஒரு வரவேற்பு கிடைத்து விட்டது. இனிமேல் நீங்கள் உங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும், பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னும் உங்களுடைய திறமையை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ, எங்கெங்கே என்னென்ன தவறுகள் இழைத்திருக்கிறீர்கள் உங்களுக்கே தெரிந்திருக்கும். என்னென்ன தவறுகள் செய்தீர்கள் என்பது உங்களுக்கே புரிந்திருக்கும். எனவே அந்த தவறுகளை திருத்தி அடுத்த முறை வரும் பொழுது நீங்கள் முதலாவதுக்கு வருவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள். முதலாவது வருவதுதான் முக்கியம் அல்ல, முதலாவதாக மேடை ஏறுவதுதான் முக்கியம். எனவே மேடை ஏறிவிட்டீர்கள், உங்களை யார் என்று காட்டிவிட்டீர்கள், இனி உலகுக்கு நீங்கள் தெரிந்தவராகிவிட்டீர்கள், அதுதான் முக்கியம். எனவே வெற்றி தோல்வியை விட மேடை ஏறுவது ஒரு மகிழ்வான விடயம் என்பதை கூறிக்கொண்டு இறுதி சுற்றில் பல வெற்றியாளர்களுடைய பல படைப்புகளுடன், பல பாடல்களுடன், பல மகிழ்வான விடயங்களுடன், பல திறமைகளை உங்களுக்கு காட்டுவதற்காக வருவார்கள். அவர்களை அழைத்துக் கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்க வருகிறேன் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.